வணக்கம். டுடே மார்க்கெட் 5ஆம் தேதி வியாழக்கிழமை. ஸோ இந்த லைன்லாம் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா புட் சைடு நிறையா செல் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் இந்த லைன் போட்டிருக்கேன். ஸோ இந்த லைன்லாம் பார்த்துக்கோங்க, மார்க்கெட் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு கேப் அப் போகலாம். ஸோ கேப் அப் போகலாம். ஸோ அதேமாதிரி தான் போயிட்டுருக்கான். போனாலும் ஒரு ஒரு டவுன் கொடுத்து கூட இல்லை, மேலே போகலாம். எனக்கு தெரிஞ்சு கண்டினியூ பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த லைன்லாம் பிரேக் ஆகும்போது என்ன ஆகலாம்னா மேலே போகலாம். ஸோ நம்ம 3 சார்ட் வச்சுப்போம். ஸோ மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகட்டும், அப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா, 9:15க்கு வெயிட் பண்ணலாம். பாருங்கள், ஆப்ஷன் செயின்லேயே தெரியுதுங்களா? எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல ஒரு கேப்பை போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இதில் பார்த்தாலே தெரிஞ்சிடும் டக்குன்னு. ஓகேங்களா, ஸோ கேப் அப் நல்லா வரத்துக்கு இருக்குது. அதாவது அப் ட்ரெண்டில் கேப் அப் ஆகிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது. பாருங்கள், கண்டிப்பாக வரும். ஏன்னா ஆப்ஷன் செயினை பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இதில் என்ன பார்க்குறது அப்படின்னு கேட்காதீங்க, பழைய வீடியோஸ் எல்லாம் போய் பாருங்கள், பார்த்தீங்கனாலே தெரியும். ஓகே, மார்க்கெட் ஃபுல்லாக உதயகாலுக்கு போல் பார்ப்போம், வெயிட் பண்ணலாம். ஓகே, மார்க்கெட் ஓப்பன் ஆக போகுது பார்த்தவங்க. ஸோ கேப் அப் போகிறேன்னு நினச்சேன், கேப் டவுன் வந்துட்டான். ஸோ நம்ம நினைக்கிற மாதிரிலாம் நடக்குமானா ஓரளவு நடக்கும், எல்லா நேரமும் நடக்காது. ஸோ ஓகே, நான் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலக்ட் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. ஸோ ஓப்பன் ஆக்கிட்டான். கால் சைடு வாய்ப்புகள் வருங்க சடனாக. புட் சைடு எதிர்பார்த்தோம் அப்படின்னா டக்குன்னு இறக்கி விட்ருவான். ஓகே, நான் 100ல் எதிர்பார்த்தேன். சரி ஓகே, 110 வச்சுக்கோம். ஓகேங்களா, 110ல் என்ட்ரி. ஏன் இதில் தான் போனால் நாங்கள் ஏன் இதில் வைக்கிறோம்? கொஞ்சமாவது யோசனைகள். கண்டிப்பாக கொஞ்சம் ஒரு டவுட்டு வந்தது அப்படின்னாலே நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு நோக்கி போயிடுவீங்க, சரிங்களா? ஏன்னா ஒரு நேரம் பார்த்திங்கன்னா இந்த கேப், இந்த லைன் மூவ்மெண்ட் ஏதாச்சும் ஒன்று, இப்போ கால் சைடு புட் சைடு எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு சில நேரம் பார்த்திங்கன்னா மேலே போகும். அது கண்டினியூ பண்ணுறப்ப அப்பயும் அதேமாதிரியே கொடுப்போம், கண்டினியூ ஆகும்னு. ஆனால் சில நேரங்களில் கொடுக்க மாட்டோம். ஸோ அதுக்கான ரீசன் நீங்கள் அதை தேடும்போது, கற்றுக்கணுன்னு தேடும்போது உங்களுக்கே அது தெரிய வரும். ஓகேங்களா, இதில் 110 அப்படிங்கிற அந்த ரேஞ்சை தொட்டால் எடுக்கலாம், இல்லை அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி எடுக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சேஞ்ச் பண்ணிடலாம் நினைக்கிறேன், ஏன்னா கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஸோ இது நேற்றுக்கு வச்சுருந்தது இருக்குது. ஓகே, அதில் ஒரு 145. ஓகேங்களா, ஏன் ஃபஸ்ட்டு கேண்டில் எடுக்கலை டக்குன்னு எடுக்கலை அப்படின்னா அதுக்கு ரீசன். ஸோ வந்த வேகத்துக்கு இறங்கிடுவான். ஸோ அதனால தான். ஒருவேளை இதுக்கப்புறம் வந்தால் எடுக்கலாம், இல்லை அப்படின்னா அந்த 110 அந்த ரேஞ்சுங்கிறத எடுக்கணும். ஸோ இதுலேயும் மாற்றிடலாமா அப்படின்னு தோணுது. வேண்டாம், ஏன்னா எனக்கு தெரிஞ்சு மூமெண்ட்டை கொடுப்பான். ஸோ அதனால் வெயிட் பண்ணலாம். ஓகேங்களா, புட் சைடு ஒன்று கண்டினியூ ஆகுது அப்படின்னா 145, இன்னொரு 10 பாயிண்ட் மேலே போனால் ஸோ இதில் எடுக்கலாம். ஓகேங்களா, ஸோ பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. ஏன்னா ரீச் பண்ணிட்டாங்க. ஸோ இதை தாண்டினா தான் இதுக்கப்புறம் என்ட்ரி. ஸோ அதனால தான் நான் வேணாம் அப்படின்னேன். ஓகேங்களா, ஸோ இந்த லைன் தாண்டி ஆச்சு. ஸோ இது போகணும் அப்படின்னா இருங்க. ஸோ இந்த லைன் வரைக்கும் போகணும். ஸோ அதனால தான் புட் சைட் டக்குன்னு வேணாம் அப்படின்னா. ஓகேங்களா, ஸோ இந்த 9:15லேருந்து அந்த லைவ், ஓகேங்களா, அப்போ எடுக்கணும், சரிங்களா? அதுலேயும் வாய்ப்பு வந்தால், இல்லைன்னா கிடையாது. ஓகேவா, இந்தமாரி எடுக்கணுங்க. அப்போ தான் கொஞ்சம் ஒரு த்ரில்லிங்காகவும் இருக்கும். கஷ்டமான ஒரு சூழ்நிலைகள் வரும்போது எடுக்கணும். ஓகேங்களா, 110 அதை விட்டால் 145. ஸோ வாய்ப்பு வரும்போது நாங்கள் எடுக்கும்போது கண்டிப்பாக அது வாய்ப்பாக தான் இருக்கும். ஸோ என்றைக்காவது ஒரு சில நேரம் தவறுதலாக போகலாம். ஸோ அதனால் பயப்பட வேண்டாம். ஸோ உங்கள் ஸ்ட்ராட்டஜி நம்பிக்கை இருந்தால் ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டுட்டு போக முடியும். ஸோ லைவ் போடுறேன்னு சொன்னதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் கேட்குறாங்க, லைவ் ஓப்பன் பண்ணி இது பண்ணுங்க அப்படின்னா. சார் லைவ் வந்து பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் அதை ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி வாங்க ஃபஸ்ட்டு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் நான் மெம்பர்ஷிப்னால் நான் கண்டிப்பாக வந்து இதுதான்னு சொல்லுவேன்.
ஓகேங்களா. ஆனால் லைவில் வந்து வரணும், வீடியோஸ் லைவில் வருது அப்படின்னா அது என்ன ஆகுனா அந்த நேரத்தில் நீங்கள் ட்ரேட் பண்ணணும்னு வருவீங்க. சரிங்களா. இது காலையில் வீடியோ போடணுங்கிறதுக்காக சும்மா கொஞ்சம் நேரத்துக்காக அந்த நேரத்துக்காக நான் அது பண்ணுறேன். இதில் வந்து நீங்கள் என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னா ரிஸ்க் நிறையா இருக்கும். ஸோ உங்களோட கேபிட்டல் நிறையா இருந்தால் பிரச்சனை இல்லை. கம்மியாக வச்சுக்கிட்டு நீங்கள் இதில் வந்து எடுத்து ஏதாவது ஒரு சிக்கலான என்ன பண்ணுவீங்க? ஸோ ரொம்ப சிரமமாயிடும். ஸோ அதனால் அதுமாரி வேண்டாம். ஓகேங்களா. ஸோ ஓகே, பக்கத்தில் போகட்டும். அப்போ நான் வீடியோ ஆன் பண்ணிக்கிறேன். பார்த்துங்க. 9:18 தான் ஓடிட்டுருக்கு, பார்ப்போம். ஓகே, பக்கத்தில் போக ஆரம்பிச்சிட்டான். இந்த லெவல் பிரேக் ஆகும்போது டவுன் கொடுப்பான் நல்லா. ஸோ அதனால் இந்த ஒரு 145 அந்த ரேஞ்ச் வச்சுருக்கேன். இங்கே கீழே இறங்கும்போது இங்கே மேலே போகும். ஸோ 145 என்ட்ரி. ஓகே, என்ட்ரி. ஸோ இதில் வந்து ஒரு 145 155 வைப்போமா? ஓகே, வந்தோமா முடிச்சோமா போனோமான்னு இருக்கணும், டக்குன்னு ஒரு ட்ரேடு. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து ஒரு 5 பாயிண்ட்ஸ் முதல்ல எடுக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணணும். ஓகேங்களா. அதுக்கப்புறமேட்டுக்கு தான் 5 பாயிண்ட்ஸ்னால் ஏன் 6 பாயிண்ட்ஸ் வைக்கிறேன்? ஏன்னா அப்படின்னா 45 புள்ளி அப்படிங்கிற ஒரு சம்திங் வருதில்ல, 35 36 15. ஸோ அது கன்ஃபார்ம். ஸோ அது அந்த மாதிரியான இதுக்காக ஒரு பாயிண்ட் சேர்த்து வைக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. ஓகேங்களா. ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள், மார்க்கெட் மூவ் ஆகும். ஸோ இதெல்லாம் வரணும்னா அதுக்கு பின்னாடிலாம் நிறைய நேரம் உழைப்பு இருக்குங்க. சும்மாலாம் ஒன்றும் டக்குன்னெலாம் நாங்கள் இது ஒன்றும் கோடு போட்டு காட்டுறதெல்லாம் ஈஸி தான் நினச்சிக்காதீங்க. இதுக்கு பின்னாடி நிறையா நேரம் உழைப்பு இருக்குது. இன்றைக்கி அமௌண்ட் போடாமல் இருக்கலாம், நான் அமௌண்ட்டு போட்டும் செஞ்சுருக்கேன். ஸோ எனக்கு அமௌண்ட் வந்துடுச்சு. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுறேன், ஏன்னா சில ஒர்க் இருக்கிறதுனால அது கொஞ்சம் ப்ரெஷரோடு இதில் பண்ணக்கூடாது. ஓகேங்களா. முதல் விஷயம் அதுதான். கொஞ்சம் ஒர்க் இருக்கிறதுனால அந்த வேலைகளை முடிச்சுட்டு பண்ணலான்ட்ருக்கேன். நெக்ஸ்ட் வீக்லேருந்து பண்ணிவிடுவேன். ஸோ அந்த வீடியோஸ்லாம் பாருங்கள் அப்புறம். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு டார்கெட் ஹிட் ஆக போகுது, தெரியுதுங்களா. ஃபஸ்ட்டு டார்கெட்டும் ஹிட் ஆகும், செகண்ட் டார்கெட்டும் ஹிட் ஆகும். ஸோ ஏன் ஃபஸ்ட்டு டார்கெட்னு இப்போ இதை வச்சுட்டு எதை சொல்கிறேன் அப்படின்னா, மேக்ஸிமம் ஒரு 5 பாயிண்ட் எதிர்பாருங்க, ரொம்ப வேண்டாம். சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் எதாக இருந்தாலும். ஓகேவா. ஸோ இது போகும், எனக்கு தெரிஞ்சு இது போகும், கண்டிப்பாக போகும் மேலே. இந்த கேண்டில் கண்டிப்பாக போகும். எனக்கு என்னோடய ஸ்ட்ராட்டஜியில் இது போகும்னா போகும், அவ்வளோதான். வேறு எதுவும் எனக்கு தெரியாது. ஏன்னா போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நான் இறங்கினாலும் கவலைப்பட மாட்டேன். என்னோடய ஸ்ட்ராட்டஜியில் அது போகும், கன்ஃபார்ம் போகும். ஒரு சிங்கிள் கேண்டில் இவ்வளோ பெரிய எதையும் ஒரே இதிலே அடிச்சிடும். ஒரு 10 பாயிண்ட்ங்கிறது சாதாரணம். பாருங்க, அப்படியே கீழே வந்துச்சுன்னா முடிஞ்சிருச்சு. ஸோ அந்த லைவில் வந்து பண்ணணுங்க. ஓகேங்களா. அதுதான் விஷயம். மார்க்கெட் லைவில் பண்ணணும். நிறைய பேர் பண்ணுறாங்க. அதனால் இப்போ வந்து யாரையுமே இப்போ நம்ம இதாக சொல்ல முடியாது. இப்போல்லாம் இன்றைய தேதிக்கு நிறையா பேர் பண்ணுறாங்க. ஓகேங்களா. நிறைய பேர் வளர்ந்துட்டாங்க, நிறையா விஷயங்கள் பண்ணுறாங்க. ஓகே, டார்கெட் ஹிட் ஃபஸ்ட்டு. ஸோ என்னோடய ஸ்ட்ராட்டஜியில் ஓகே போகிடுச்சு. ஸோ அதேமாதிரி செகண்டும் போகணும். ஸோ இந்த இதுலேயே பெரும்பாலும் வெளில வந்துடணுங்க. ஏன் அப்படின்னா வச்சிருக்கக்கூடாது, ஒரு சில நேரங்கள் நமக்கு அகென்ஸ்டாக வந்துடும். ஓகேங்களா. ஸோ அதனால் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா இது ஆல்ரெடி ஃபுல்லாக வந்து வாங்கியாச்சு. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த இந்த கார்னர்லேருந்து பாருங்கள் கீழே இறங்கியிருக்கான், செல் பண்ணியிருக்கான். அது அப்படியே ஸ்டாப் லாஸ் அவங்க இங்கே வாங்கியிருந்தவங்களோட இதெல்லாம் ஹிட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமும் கொஞ்சம் லைட்டாக மேலே போவான். ஆனால் அது எல்லா நேரம் போவான்னா தெரியாது. ஓகேங்களா. ஸோ அந்தமாதிரி நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டு பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ கவனமாக ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணுங்கள். நான் லைவ் கொண்டு வரேன். ஃபஸ்ட்டு வந்து ஓகே பாருங்கள், மேலே இங்கேயும் போயிட்டு வரான். ஸோ நான் லைவ் வரேன். ஓகேங்களா. பார்ப்போம். ஆனால் அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் ஒன்றும் இப்போலாம் பண்ண முடியாது. மெம்பர்ஷிப் பண்ணும்போது நான் வந்து உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் சொல்கிறேன். நான் ட்ரேட் பண்ணுறத வேணால் பாருங்கள், என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன்னு. ஓகேங்களா. நான் கன்ஃபார்ம் ஆனால் சொல்லுவேன்னா அது எனக்கு தெரியாது அந்த நேரத்தில். இப்போ தெரியுதுங்களா இந்த இடத்துல
ஸோ நேரம் போயிருக்கணும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு இந்த இடம் வச்சதுக்கான ரீசன் அதுதான். ஸோ ஆனால் போகணுன்னா போகும், கொஞ்சம் நேரத்தில் போகலாம், வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதை தாண்டி போகும்போது கண்டிப்பாக திருப்பியும் மேலே போகலாம், அந்த 10 பாயிண்ட்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் கவனமாக பார்த்து இது பண்ணுங்கள். ஓகே, போயிட்டான், இன்னும் கொஞ்சம் தான், இன்னும் ஒரு 3 பாயிண்ட்ஸ் இல்லை 2 பாயிண்ட்ஸ் தான். ஏன்னா இதையும் முடிச்சுட்டு போயிடலான்ட்டு தான் பார்த்தேன். ஸோ பார்ப்போம், இங்கே இருக்கட்டும். இந்தமாரி கவனமாக பார்த்து நீங்கள் ட்ரேட் பண்ணுறது ரொம்ப நல்லது, இல்லைன்னா நிறைய லாஸ் ஆகிடுவீங்க. ஓகேங்களா? ஸோ நான் லைவில் வரேன், ஏன்னா செயல் தான் பேசணுமே வழியாக நம்ம வார்த்தைகளால் பேசக்கூடாது. ஏன்னா இதுக்கு மேலே ஒரு ஸ்ட்ராட்டஜி இப்படி தாங்கிறத ஒரு 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 5 நிமிஷம் 10 நிமிஷத்துலேயே ஒரு ட்ரேடே நாங்கள் முடிச்சிடுறோம். இதுக்கு மேலே வேலையே இல்லை எங்களுக்கு. ஓகேங்களா? இது ஒரு நாள் 2 நாளில் பாருங்கள், வருஷம் பூரா நாங்கள் போட்டுட்ருக்கோம். இதுக்கு மேலே ஆள் இருந்தால் சொல்லுங்கள், ஏன்னா இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஸோ இருந்தால் சொல்லுங்கள், ஆனால் எப்படின்னா இந்த டைமிங்கில், ஓகேங்களா, இந்த டைமிங்கில் சொல்கிறேன், வந்த கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள் 9:27. இது டெய்லியுமே மேக்ஸிமம் சீக்கிரமே முடிஞ்சிடும், டெய்லியும் சீக்கிரமே முடியக்கூடிய ட்ரேட் இது. ஓகேங்களா? கொஞ்ச நேரத்துலேயே நம்மளோட ட்ரேடை முடிச்சுட்டு போயிட்டே இருப்போம். ஸோ அந்த டைமிங் தான் மெயின். ஓகேங்களா? 9-10 மணிக்குள்ளாரங்கிறதுல 9 மேக்ஸிமம் முடிஞ்சிடும். ஒரு ட்ரேட் எடுக்கிறாங்க, அது வாய்ப்பு வரும்போது எடுப்பாங்க, அது கண்டிப்பாக நிறையா டைம் எடுக்கலாங்க, இல்லைன்னு சொல்லுங்கள். அந்த மார்னிங்லேயே சீக்கிரம் முடிச்சுட்டு போகிற மாதிரி இருந்தால் சொல்லுங்கள். ஓகேங்களா? அதாவது குறைஞ்ச நேரத்தில் ஒரு 1/4 மணி நேரம் அந்த நேரத்துக்குள்ளாரே முடிச்சுட்டு போகிறாங்களா, இல்லை ஒரு அரை மணி நேரத்தில் போகிறாங்களா அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ இருக்கிறாங்க ஒரு சில என்னோடய குருவெலாம் பார்த்திங்கன்னா சீக்கிரம் முடிச்சிடுவார். அவரை தாண்டி வேறு யாராவது அப்படி தான். ஓகேங்களா? பாருங்கள், இவ்வளோ நேரம் ஆகியும் போகாமல் அப்படியே நிற்கிறான். ஸோ இந்த கேண்டில் மட்டும் பார்ப்போம், போகுதா இல்லையான்னு, இல்லைனா வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஏன்னா இது எப்போ வேணாலும் ரிவர்ஸ் எடுக்கலாம். ஸோ இந்த கேண்டில் மட்டும் பார்ப்போம், இல்லைனா வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கலாம், மேலே போகுதா இல்லையான்ட்டு. கூடிய சீக்கிரம் லைவில் வரேன். ஃபஸ்ட்டு பார்ப்போம் எப்படி நடக்குது என்னன்னு தெரில, பார்க்கலாம் எந்த மாதிரி கொண்டுட்டு போகிறோம் அப்படின்னு. ஓகே, இன்னும் கொஞ்சம் மேலே போனால் நல்லாயிருக்கும், கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டான். சரிங்க, ஓகே, பரவாயில்ல. ஓகே, நெக்ஸ்ட் டைம் பார்ப்போங்க, டுமாரோ. ஓகே, வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கிறேன்.